ஒருவேளை அந்த கண்டென்ட் ரொம்ப அப்சீனான கண்டென்ட்டாக இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் அதை ரிப்போர்ட் பண்ணுறோமோ வித்தின் 3 hours அவங்க அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், அதை எக்ஸ்பெல் பண்ணி ஆகணும் அந்த வீடியோவை. அப்படி பண்ணலைன்னா இப்போ ஒருவேளை நீங்க ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்றது குட்டியா கீழே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எழுதக்கூடாது, அதுவும் தப்பு. அந்த மாதிரி கடகடன்னு படிச்சு போயிடுவாங்களா, அந்த மாதிரி ஓடக்கூடாது. அதுலயும் வந்து அதாவது என்ன பிரச்சனைனா இந்த ஹாலோ நாலேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு வந்து நாலேஜே இருக்காது, ஆனாலும் இல்லை எனக்கு இருக்குன்னு நம்மளே நினச்சிக்கிறது. ஸோ எப்படி அதை நம்புறோம் அப்படின்னா ஒரு சாட் ஜிபிடி கிட்ட கேட்கறது, நீ சொல்லு நான் என்ன சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு ஆதரவாக சும்மா ஒரு ஃபேன் வந்து 10 இது நான் அக்கௌண்ட் உருவாக்கி நான் வாட்டில் பண்ணிக்கிறேன். எதிரியை வந்து கொஞ்சம் டீஃபேம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிறது தான், அதை எடுத்து நான் என் ஃபேன் பேஸில் போடுறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நான் பணம் செலவு பண்ணுறேன்னா அது எங்கே இந்த கண்காணிக்கும்? அது வந்து வணக்கம் நேயர்களே, நம்முடைய அரங்கத்திற்கு புது விருந்தினர் வந்திருக்காங்க. பிரியதர்ஷினி ராகுல், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். இது இல்லாமல் ஊடகத்திற்கான டிஜிட்டல் மீடியாவுக்கான அந்த அமைப்புலேயும் தலைவராக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கு. சட்டம் சார்ந்த விஷயங்கள், அதில் உச்சநீதிமன்ற வழக்குகள், அமலாக்கத்துறை வழக்குகள், இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ சட்டம் சார்ந்த அப்பப்போ வர்ற பிரச்சனை பற்றி பேசுறதா இருக்கிறோம். அவங்ககிட்ட போவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்றைக்கி பெரிய இது வந்து டாபிக் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சு. தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை மீடியாக்கள், சோஷியல் மீடியாக்களை கண்காணிப்பு சம்மந்தமாக பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. என்ன முடிவு எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன நினச்சிவாங்கன்னா நம்மளை யார் கண்காணிக்க போகிறான்ற மாதிரி. அப்போது சமூக ஊடகங்கள், யூடியூப் அதிகமாகிடுச்சு. இப்போ சேனல் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குது, யூடியூப்பு, சோஷியல் மீடியா, அதில் வந்து இன்ஸ்டா, ட்விட்டரு மற்றெல்லாம் வரும், ஃபேஸ்புக் எல்லாம். இதில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியாக கட்டுப்பாடுகள் இருக்கும். முதல்ல அதை பற்றி பேசிடலாமா சார்? அதாவது இந்த சோஷியல் மீடியா ஹைப் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் ஃபேஸில் தான். குளோபலாகவே வந்து கோவிட் டைமில் நம்ம வீட்டில் அடப்பட்டிருந்த போது அந்த ஒரு வருஷம் டைமில் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப நிறைய, யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஆமாம். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொருத்தங்களோட பேச்சுவார்த்தை கம்மியாகி வர்ச்சுவலான இன்டராக்ஷன்ஸ் தலையை குனிஞ்சு வந்தாங்க ரயிலில். சிநேகிதம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, காதல மாட்டேங்குது. கரெக்ட். இப்போ இன்ஃபேக்ட் நேற்று ஒரு டிஸ்கஷன்லையும் அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த ரெயில் ஸ்நேகிதம் அதெல்லாமே நின்று போச்சு. ஸ்நேகிதமே போச்சு, ரயில் ஸ்நேகிதம் அப்படின்றது இன்னொரு இன்னும். இப்போ இந்த வயர்லெஸ் இது வந்துச்சா, அவன் வாட்டில் மாட்டு பேசிட்டு போகிறான், என்ன நல்லா இருக்கு. அப்புறம் சட்டை கிட்ட கூட கிளியில, ஆனால் பாவம் அப்படின்னு பார்த்தா இது மாட்டிருக்காரு. கரெக்ட். இப்போ பைக்கிலலாம் ஜாஸ்தியாக பைக்கு வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே போட்டு ஓட்டுறாங்க. கரெக்ட். ரொம்ப டேஞ்சர். இன்ஃபேக்ட் அது பண்ணக்கூடாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஃபோன் பேசுறது வந்து வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசக்கூடாது அப்படின்ற சட்டம், ஃபோனை இப்படி வச்சு தான் பேசக்கூடாது, இயர்ஃபோன் வச்சு பேசிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க. அதுவும் தப்பு தான், அதுவும் சட்ட பிரகாரம் அது வந்து குற்றம் தான். ஸோ இப்போ இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடோட தேர்தலோட சோஷியல் மீடியா இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அனாலிசிஸ் நடந்துட்டு இருக்கு இதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021 தான் நமக்கு வந்து கோவிட் ஃபேஸ்ல நமக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா ஹைப் எலெக்ஷன் அப்பதான் வந்தது. கரெக்ட். 2021ல நமக்கு எலெக்ஷன் வந்தபோது சோஷியல் மீடியாவை எக்ஸ்க்ளூசிவா நம்ம யூஸ் பண்ணது வந்து நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் 2021. அந்த டைம்ல ஆக்சுவலி எலெக்ஷனுக்கு எப்படி இதை இன்ஃப்ளூயன்சரா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருந்தது தமிழ்நாடு 21ஓட எலெக்ஷன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சுமாரா 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல சோஷியல் மீடியா என்ன சொல்றது எலெக்ஷன் கேம்பெயினிங்ஸ் நடக்குது அப்படின்றது வந்து இது ஆன் ரெக்கார்ட் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். நியூயார்க் டைம்ஸ்லயும் இதை பத்தி வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வெறும் 2026 எல்லா கட்சியும் சேர்ந்து சோஷியல் மீடியா வெறும் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு சோஷியல் மீடியா கேம்பெயினுக்கு யூஸ் பண்ற காசு வந்து 500 கோடி யூஸ் பண்றாங்க அப்படின்றது ஆன் ரெக்கார்ட் வந்து. இதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விளம்பரங்கள் மற்ற யூடியூப் கொடுக்குற விளம்பரம் அதெல்லாம் வராது. இல்ல யூடியூப் சோஷியல் மீடியானா அவங்க யூடியூப்லயும் சேர்த்துக்கிறாங்க. ஸோ அது மட்டுமே ஒரு 500 கோடி அப்படின்றது இட்ஸ் அ பிக் பட்ஜெட். இது வரைக்கும் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணது கிடையாது ஃபார் மீடியா. ஸோ இது வந்து ஒரு குளோபல் என்ன சொல்கிறது ஒரு ஸ்டடியாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல ம். யங்கர் ஜெனரேஷனோட ஓட்டு. அது ம். இன்னொரு பெரிய சேலஞ்ச் நமக்கு. அதாவது 27 வயசு கம்மியா இருக்கிற பசங்க 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து 1,07,00,000 பேர். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர்லி சோஷியல் மீடியா. ம். இதுவும் வந்து ஆன் டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, 68% ம். எல்லாருமே வோட்டிங் கெப்பாசிட்டில 68% அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சோஷியல் மீடியானாலன்னு சொல்றாங்க. ஓ! இன்னொன்னு இந்த ஜென்ஸி, அந்த ஜென்ஸின்னு நம்ம சொல்ற ஒரு டெர்ம் 27 வயசுக்கு முன்னாடி 27 வயசு வரைக்கும் இருக்கிற 27 பசங்க வரைக்குமே ஜென்ஸி இருக்கா? அப்படின்னு இப்ப அப்படி ரீடிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. 18 to 27 மூளைய தான் கழட்டி வைக்கிறதுல வயசு என்னது? ம். அததான் வந்து ஜென்ஸின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. ஸோ இந்த 1 கோடி பேரை எப்படி அவங்க டார்கெட் பண்றாங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும்னா 4 பேர்கிட்ட பேசுவோம், ஆமா. நியூஸ் பேப்பர் படிப்போம், நியூஸ் பார்ப்போம், மீடியாவும் சோஷியல் மீடியாவும் பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஜென்ஸிக்கு தான் டைம் கிடையாது இல்லைங்களா? ம். ஸோ எல்லாம் ரீல்ஸ்லயே ஓடுறதுனால 20 செகண்ட் ரீல்ஸ் கிரியேட் பண்றாங்க. 20 செகண்ட்ஸ் ஷார்ட் வீடியோஸ். ம். ம். அவங்களோட அதாவது அந்த மூட் ஸ்விங்கை மட்டும் அப்படியே ட்ரிகர் பண்ணி கொண்டு போற மாதிரி. ம். அதாவது எப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாம அப்படியே வந்து குதிரைக்கு இந்த கரிகாலம் லாடம் கட்டின கட்டின குதிரை மாதிரி. மாதிரி இப்படியே கொண்டு போறது. இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன சோஷியல் மீடியால இருக்கிறவங்களுக்குன்னா, நீங்க எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு அல்காரிதம் சஜஷனும் அதே மாதிரி அந்த வீடியோஸ் அல்காரிதம் அதே கொடுக்கும். ம். ஸோ அந்த அல்காரிதம் அதே திரும்ப சஜஸ்ட் ஏங்க மனசுல பண்றதுனால நினைச்சாலும் வந்துருதுங்க. கரெக்ட் இல்ல ஜென்யூன்லி ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்கணும்னு பேசினோம்னா பார்த்தா 10 அயர்ன் பாக்ஸ் கரெக்ட். இன்ஃபேக்ட் நம்ம ஊருக்கு போலாமா இந்த ஊருக்கு போலாமா நினைச்சோம்னா கூட 10 வீடியோஸ் அதை பத்தி ரெஃபரன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஏஐ இன்டர்நெட் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட காலத்தை இந்த 1 கோடி ஓட்டு அப்படின்றது பெரிய நம்பர். இட்ஸ் an எக்ஸ்ட்ரீம்லி பிக் நம்பர். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்சம் பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஆமா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா நீங்க போன வாட்டி எலெக்ஷன் 21 எலெக்ஷன்லயே 2000 ஓட்டு அதான் மொத்த 1500 ஓட்டுல எல்லாம் வந்து மொத்த வித்தியாசத்துல வித்தியாசமே 15 லட்சம் ஓட்டு. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட ஓட்டு தான் வந்து வில் பி த டிசைசிவ் ஃபேக்டர். அதனால மட்டும்தான் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் இப்போ சோஷியல் மீடியாவை ஃபோக்கஸ் பண்ணி கிரவுண்ட் லெவல்ல எவ்வளவு வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ சோஷியல் மீடியாவுக்கு ஒரு வார் ரூம் மாதிரி போட்டு War room என்னென்னவோ என்னப்பா சீட்டு கிடைச்சிச்சு வார் ரூம் செட் பண்ணிட்டியா அப்படின்னா அப்ப நீ தர மாட்ட அப்படின்ற Correct. எல்லாருமே ஒரு டீம் வச்சுட்டு வார் ரூம். சரி இப்போ நான் இவங்க சோஷியல் மீடியால இவங்களை கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்றாங்க. தேர்தல் ஆணையம் இவங்களை எப்படி கண்காணிக்கிறதுக்கு? இல்ல ஆக்சுவலி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கமிட்டி ஒன்று செட் பண்றாங்க, MCMCன்னு சொல்லிட்டு, ம். மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு. ம். ஏன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியால டீப் ஃபேக் வந்துருது, நிறைய ஏஐ ட்ரிவன் வீடியோஸ் வருது, ஒரு கட்டுப்பாடே இல்லாம போகும். அது எலெக்ஷன் டைம்ல எது ஃபேக் நியூஸ் எது உண்மையான நியூஸ்ன்னு தெரியாம போயிடும். பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு போயிடுவாங்க. கரெக்ட். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அது. ம். இன்ஃபேக்ட் இந்த மணிப்பூர் இஷ்யூவே பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆனது எங்க பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா டீப் ஃபேக்ல தான் ஸ்டார்ட்டே ஆச்சு அது. ஆமா. ஸோ ஃப்ரம் தேர் ஆன் இட் பில்ட் அப். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அந்த கமிட்டி ரொம்ப கிளியராக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன உங்களோட நரேட்டிவா இருந்தாலும், உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சோஷியல் மீடியால என்னவா இருந்தாலும், நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியா இருந்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே அது வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணியே ஆகணும். ம். இதுதான் என்னோட பொலிட்டிக்கல் மீடியா கேம்பெயின், நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு. அவங்க 48 ஹவர்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஆனா இதை ஒரு நல்லவங்க மாதிரி கொடுத்துட்றாங்க. போலி கணக்குகள் ஃபேன் பேஸ் கணக்கு அது இதுன்னு சொல்லி அதுல அவங்க இதை கொண்டு போறாங்களே. கரெக்ட். அந்த மாதிரி மீடியா ஹவுசஸ் வந்து இந்த ஃபேக் மீடியா ஹவுசஸ் கிரியேட் பண்ணி பண்ணும்போது யூ கேன் ரிப்போர்ட். இப்போ ட்விட்டர்ல நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்க, ஃபேஸ்புக்ல அந்த மாதிரி பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன கண்டென்ட் அப்படின்றத பொறுத்து, ஒருவேளை அந்த கண்டென்ட் ரொம்ப அப்சீனான கண்டென்ட்டா இருந்தா எவ்வளோ சீக்கிரம் அதை ரிப்போர்ட் பண்றோமோ வித்தின் 3 hours அவங்க அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், அதை எக்ஸ்பெல் பண்ணி ஆகணும் அந்த வீடியோவை. அப்படி பண்ணலைன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மேல நம்ம கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எது டீப் ஃபேக்குன்னு நமக்கு தெரியுது, இல்லை இது வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டட் இது, இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டென்ட் நமக்கு தெரியுது அப்படின்னா உடனே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப 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 இப்போ முக்கியம். நீங்க சொன்ன 500 கோடியில டீப் ஃபேக் விட்டுருங்க. ஆனால் எனக்கு ஆதரவா சும்மா ஒரு ஃபேன் 10 இது நான் அக்கௌண்ட் உருவாக்கி நான் வாட்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். எதிரியை வந்து கொஞ்சம் டீஃபேம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிறது தான், அதை எடுத்து நான் என் ஃபேன் பேஸில் போடுறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நான் பணம் செலவு பண்ணுறேன்னா அதை எங்கே வந்து கண்காணிக்கிறது?
அது வந்து இந்த 500 கோடியில ஃபர்ஸ்ட் வராது. ஏன்னா இந்த 500 கோடி அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பியூரா அவங்க அவங்க செலவழிக்கிறத சொன்னேன். நான் சொல்றது கண்காணிக்கிறது. அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ எந்த மீடியால யூஸ் பண்றாங்கன்னு இப்போ அவங்களோட அந்த ப்ராக்ஸி அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி ட்விட்டர்ல இருக்கு, இல்ல யூடியூப்ல இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது வந்து டீப் ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து அதுல சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணணும்ன்றது தான் சொல்றாங்க. ஸோ எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். 3 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க. 3 மணி நேரத்துக்குள்ள அதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கான்கிரீட்டா ரொம்ப எவிடென்ஷியலா இருக்கிற ஒரு அப்சீன் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப கிளியரா பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு செக்ஷுவல் ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்தாலும் உடனே அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது ஒரு இது. இன்னொரு டேஞ்சர் இருக்குல்ல, ஒருத்தர் நல்லாவே பண்ணிட்டு இருப்பாரு, அவருடைய இதை குறி வச்சு ரிப்போர்ட் அதிகமாக அடிச்சாங்கன்னா. கரெக்ட். ஸோ இப்போ ரிப்போர்ட் நீங்க கொடுக்கும்போது தே ஆல்சோ ஹேவ் அன் ஏஐ மெக்கானிசம் பேக் எண்ட்ல. இப்போ நான் இப்போ உங்களோட சேனல்ல இருக்கேன், இஃப் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ வெல்னா நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு வீடியோக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு இருக்கும். ஸோ அதை பேக் செக் பண்ணுவாங்க இல்லையா. ஜஸ்ட் பிகாஸ் நான் ரிப்போர்ட் கொடுத்ததுனால இது ஆட்டோமேட்டட் கிடையாது. ஸோ ஒரு வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடக்குது. அது இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா 2021 ஒரு லா கொண்டு வந்தாங்க இந்த ஐடி அமெண்ட்மெண்ட்ல. யாரு வந்து வாட்ஸ்அப் குரூப்போட அட்மினா இருக்காங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது இல்லீகலா இல்ல இல்லிசிட்டா ஏதாவது ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த அட்மின் அரெஸ்ட் பண்ணலான்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்படி உடனே அட்மினல் அரெஸ்ட் பண்ணல இல்லையா, அதோட டேட்டாவை எடுப்பாங்க, அதோட பேக்ரவுண்ட் ஒர்க் பார்ப்பாங்க. இஃப் இட் இஸ் நாட் இன் ப்ரிடெக்ட்ஸ் டு லா கண்டிப்பா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் கூட கொஞ்சம் மாற்றினாங்களா, அதுக்கப்புறம் அட்மின் அதை அழிச்சிட்டாலோ இல்லை அந்த நபரை வெளியேற்றிட்டாலோ அட்மின் பண்ண நடவடிக்கை அது வந்து கம்ப்ளீட்டா அவர் கையை வாஷ் பண்ணிக்க முடியாது. இட் இஸ் நாட் லைக் ஹீஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இட். ஆனா அவரோட என்ன சொல்றது டெஃபினிஷன் ஆஃப் தட் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வேணா கம்மியா இருக்கலாமே தவிர கம்ப்ளீட்டா என்னோட ஓனர்ஷிப்னு தள்ளி விட்டு கரெக்ட் கம்ப்ளீட்டா என்னோட ஓனர்ஷிப் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த 500 கோடி இது சொன்னீங்க ஒரு புறம். இப்போ இந்த 500 கோடி இதை தடுக்கிறதுக்கான என்ன ஏற்பாடு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு? இல்ல அது தடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஒரிஜினலா அவங்களோட சோஷியல் மீடியா டெவலப் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு ஃபண்ட். சோஷியல் மீடியாக்கு டெவலப் பண்றதுக்கு நீங்க இவ்வளவு ஃபண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இது வரைக்கும் ரூல் வரல. சரி, நான் இப்போ இப்படி வரேன். ஒரு வேட்பாளர் 40 லட்ச ரூபா செலவு பண்ணணும், கரெக்டா? 234 வேட்பாளர் ஒரு கட்சி வச்சுக்கோங்க. மொத்தமே ஒரு 5-6 பார்ட்டி தான் இருக்கு, 3 பார்ட்டி தான் இருக்கு. அவங்களுக்குள்ள தான் அந்த 234 பிரிச்சுக்கிறாங்க, கரெக்டா? அப்போ அந்த 3 பார்ட்டி 234 இன்ட்டு இல்லை டிவைடட் பை இந்த 500 crores வச்சிங்கன்னா அந்த 40 லட்சம் தாண்டி எங்கேயோ போயிடுமே அது. கரெக்ட். ஸோ இந்த சோஷியல் மீடியாவுக்குன்னு அவங்க கொடுக்கறது கேண்டிடேட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், பார்ட்டி சைட்லேருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ரசிகர் மன்றம் வச்சிருக்கலாம், அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி வந்து ஒரு யூத் விங் இருக்கும், அந்த யூத் விங்ல இருக்கிறவங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட எஸ்டிமேட்டா சொல்றது தான் இந்த 500 கோடி. ஸோ 500 கோடி வந்து தமிழ்நாடுல இப்போ எலெக்ஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகிறதுக்கு சோஷியல் மீடியாவில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற காசு 500 கோடின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் இந்த சைடு வந்துடுறேன். நான் ஒரு யூடியூப் நடத்துகிறேன். எனக்கு மத்திய அரசுடைய தேர்தல் ஆணையத்துடையது எதுவுமே தெரியாது. அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நான் எப்படி நடக்கும் யூடியூப் சேனல். ஏன்னா இப்போது சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப பிவோட்டலாக இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப க்ளோஸாக வந்து எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷனில் கேண்டிடேட் நாமினேஷன்ல அவங்க சோஷியல் மீடியா என்ன ஹேண்டில்ஸ் என்று மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ தட் அவங்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி அவங்க வந்து தே ஆர் கோயிங் அவங்க ட்ரெண்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ சச் பீங் த கேஸ் இந்த சோஷியல் மீடியா இந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறவங்க இப்போ எம்சிசி இருக்கிறதுனால எந்த ஒரு அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு அவங்கள ப்ரொபகேட் பண்ணக்கூடாதுன்ற ஃபேஸ் தான் பெரிய ஃபேஸாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் கேண்டிடேட்ஸே வெளியில் வரல. அதுக்கப்புறம் இன்னமும் வந்து நம்ம என்ன சொல்கிறது ப்ரொசஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. பட் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தட் வில் பி அ டெட் ஸ்பேஸ். அந்த டைமில் நீங்கள் யாருக்கும் ப்ரமோட் பண்ணக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. அந்த டைமில் நான் அவங்கள எதுவுமே பண்ணலை சார், கேண்டிடேட்டை நான் எதுவும் அவங்களை பர்சனலாக எதுவுமே பேசிக்கல, கட்சி பற்றி எதுவும் பேசலை, அவர் என்னென்ன நல்ல வேலை பண்ணார் அப்படின்றது மட்டும்தான் நான் பண்ணேன், அது மட்டும்தான் எங்களோட கான்வர்சேஷனாக இருந்ததுன்னு கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி தப்பி தவறி பண்ணால் கூட அதை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுக்கப்படும். கம்ப்ளைண்ட்னா அவருடைய செலவில் தானே சேர்ப்பாங்க, வேற ஏதாவது இருக்குது? எந்த செலவில்? இப்போ நான் வந்து ஒரு வேட்பாளர் பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இது போட்டேன், நான் எங்கேயுமே குறிப்பிடல,
அது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா என்ன நடவடிக்கை மேல இப்போ வரும்? நீங்க யூடியூப்ல அவரை பத்தி ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னு ம். வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வேட்பாளர்னு வச்சுப்போம். ம். இப்போ வந்து இதுக்கு மேல இது வந்து இப்போ டார்க் ஃபேஸ்ல இருக்கோம் நம்ம. இதுக்கு மேல அந்த வேட்பாளரை நம்ம ப்ரோமோட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அந்த ஸ்லீப்பிங் ஸ்பேஸ்ல நம்ம இல்ல இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலாம்ல கரெக்ட். பிரச்சாரம்? அந்த ஸ்பேஸ் தான் நான் சொல்றேன். ஒரு 2 to 4 days வாட் எவர் தட் ஆமா, ஸ்பேஸ் அப்ப இஸ். யாருமே பண்ண மாட்டாங்கல்ல? இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ம். அதுக்கு முன்னாடி அதாவது அந்த அந்த டார்க் ஸ்பேஸ்க்கு முன்னாடி அவங்க ப்ரோமோட் பண்ணாங்கன்னா there is no problem at all. இப்போ ம். நீங்க கூப்பிட்டு யாரையாவது டிஸ்கஸ் பண்றீங்கன்னா கூட that's not like a promotion. ம். ஆனா எலெக்ஷன் கமிஷன் கான்கிரீட்டா இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சாரமும் இருக்கக்கூடாது, எந்த 2 ஒரு நாள் இன்டர்வியூஸும் 48 மணி நேரம். இருக்கக்கூடாது ம். அப்படின்ற அந்த 48 ஹவர்ஸ்ல எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ இப்ப வேட்பாளர் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதெல்லாம் பெய்டு ப்ரமோஷனா கணக்குல எடுத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி? கரெக்ட். ஸோ அது நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கிறீங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஏர்போர்ட்ஸ் கிட்ட போய் அவங்க கிட்ட இன்டர்வியூஸ் நம்ம எடுக்கிறோம். ம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. ஸோ அதை நம்ம இன்டர்வியூவா கன்சிடர் பண்றதுல ஏன்னா அதை நியூஸ் ரிப்போர்ட்டிங்கா நம்ம ஆமா, எடுத்துக்கிறது. ஆமா. ஸோ சிமிலர்லி நீங்க பேசுற கான்வர்சேஷன்ஸ் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டிங் கான்வர்சேஷன்ஸா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஸ்டுடியோல கூப்பிட்டு பேட்டி ஸ்டுடியோல கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன் ஆன் ஒன் பேசுறதா இருந்தாலும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கன்னா that will not be a problem. ம். ஒரு டிஸ்கஷன் டாபிக் மாதிரி பேசுனீங்கன்னா it will not be a problem. வேட்பாளரே இருந்தாலும். வேட்பாளராகவே இருந்தாலும். ம். ஆனா பிரச்சனை எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, 1 to 1. ஆமா 1 to 1 டிஸ்கஷன் பண்றதோ இல்ல நீங்க வந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு மக்களுக்கு. சோ உங்களோட மீடியம் வழியா பிரச்சாரம் பண்ணக்கூடாது. உங்களோட மீடியம் அது பிரச்சாரம் டூலா யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்ப நான் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் எங்க பர்மிஷன் வாங்கணும்? அது வேட்பாளர் கணக்குல எப்படி அது வரும்? சார் யூடியூப் அதாவது அதுக்கு தான் இந்த எம்சிஎம்சி கொண்டு வந்தது. ஸோ நீங்க பிரச்சாரம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க கான்கிரீட்டா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்க்ளைண்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ம். ஸோ அப்போ நீங்க இந்த எம்சிஎம்சிக்கு யூ வில் ஹேவ் டு கிவ் இட் இன் ரிட்டர்ன். ம். ஒரு ரிட்டர்ன் அப்ளிகேஷன் கொடுக்கணும். நான் இந்த கேண்டிடேட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த இல்ல, பெர்ஸ்பெக்டிவ்ல நான் நாங்க அப்படி பேச கூட போறோம். இல்ல. நான் எல்லா கேண்டிடேட்டுமே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா கேண்டிடேட்டுமே நான் பெய்டு ப்ரமோஷன் தான். அப்போ நான் எப்படி பர்மிஷன் வாங்கணும்? அதாவது ஒரு கேண்டிடேட்டை தனித்தனியா எடுக்க போறீங்க. ஆமா. இப்ப இன்னைக்கு டிஎம்கேர் ஒருத்தர் கூப்பிட்டு எடுக்கிறேன். இன்னொரு நாள் ஒரு ஏடிஎம்கார் எடுக்கிறோம். இன்னொரு நாள் ஒரு தாவேகார் எடுக்கிறோம். நீங்க கண்டிப்பா எம்சிஎம்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எடுக்க முடியாது சார். அதான் அது எப்படி அந்த இது? அந்த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு கோ ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ம். எந்த பொலிட்டிஷியன்ஸை நீங்க கூப்பிடுறீங்களோ, இப்போ டிஎம்கேல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னா டிஎம்கேல இருந்து அவங்க ஆஃபீஸ்ல இருந்து எம்சிஎம்சிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகணும். நான் வந்து இவரோட யூடியூப் சேனல்ல இப்போ இன்டர்வியூ கொடுக்க போறேன், ம். அடுத்து 2 நாள்ல கொடுக்க போறேன், நீங்க அப்ரூவல் கொடுங்க, இந்த டாபிக்ல மட்டும் தான் நான் பேச போறேன். ம். அந்த டாபிக்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. ஆன்டி நேஷனலா எதுவும் பேசக்கூடாது, பெண்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது, ஒப்சீனா எதுவும் பேசக்கூடாது, அதே மாதிரி ஜாதி மதம் ஜாதி மத பிரச்சனை. பத்தி பேசக்கூடாது, என்ன சொல்றது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எதுவுமே நான் பண்ண போறது கிடையாது. ம். இது ஒன்லி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டிக்ளரேஷன். அது அது கொடுத்ததுக்கு அப்புறமா 48 மணி நேரம் கழிச்சு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். ம். எலெக்ஷன் கமிஷன்ல அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க அவர் இன்டர்வியூ எடுக்க முடியும். 1 to 1க்கு இவ்வளவு பிரச்சனை ஆமா இருக்கு. ஆமா ஆமா பலரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ரொம்ப சாதாரணமா? அதுதான் சார். அது வந்து இது ப்ராபபிலி இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ம். ஐ ரியலி விஷ் இந்த எம்சிஎம்சின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான இப்ப ஒரு கொண்டு வந்ததா கமிட்டி. இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கா? இல்ல ஃபெப்ரவரியில தான் கொண்டே வந்திருக்காங்க சார். அவங்க கொண்டு வந்ததுக்கு ரீசனே ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் ரொம்ப நிறைய இருக்கும்ன்றதுக்காக. தமிழ்நாடுவா இருக்கட்டும், ம். அசாமா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இங்கெல்லாம் சோஷியல் மீடியா இம்பாக்ட் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போறதுனால ம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றதுனால. இன்ஃபேக்ட் 2024 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மோடி பேசாத ஸ்பீச் எல்லாம் மோடி பேசின மாதிரி வந்தது, அமித்ஷா பேசாததெல்லாம் பேசின மாதிரி இருந்தது, ராகுல் காந்தி பேசாததெல்லாம் பேசின மாதிரி வந்தது. ஸோ எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு அதுவும் இப்ப புரியல. ஏஐ வந்து ரொம்ப இதாயிடுச்சு. கரெக்ட். ஸோ அது அதுவும் அது உண்மைன்னு வாய்ஸ் தெரியல. மேட்ச் பண்றதும் அவ்வளோ Easy. கான்கிரீட்டா மேட்ச் ஆமா. பண்றதுனால பாமர மக்களுக்கு விடுங்க சார், படிச்ச மக்களுக்கே நிறைய பேருக்கு அது புரியல, எது உண்மை எது பொய்ன்ற டிஸ்கிரிபன்சி. ஸோ அதனால ஓட்டிங்ல வந்து அது பெரிய இம்பாக்ட் ஆகுது. ஸோ அந்த ம். ஓட்டிங்ல இம்பாக்ட் ஆகக்கூடாதுன்றதுனால எம்சிஎம்சின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட். ஒருவேளை இது தெரியாம யாராவது பண்ணி அது எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்டா போச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு செகண்ட் தாட்டும் கிடையாது. லீகல் ப்ரொசீஜர் ஸ்ட்ரைக் அடிக்கிற வரைக்கும் போயிடும். சார் சேனல்ல என்ன முடக்குறது. ஆமாமா என்ன அது வந்து இட்ஸ் டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். அதாவது நீங்க கொடுக்குற கண்டென்ட் எவ்வளோ என்ன மாதிரி எவ்வளோ இன்டென்சிட்டியான கண்டென்ட் அப்படின்றத பொறுத்து அந்த கேண்டிடேட்டோட ரிஜெக்ஷன்ல இருந்து, அதாவது அவரோட மனு தாக்குதலை வந்து ரிஜெக்ட் பண்றதுல இருந்து, அந்த யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ண சொல்றதுல இருந்து, அதாவது செக்ஷன் 66D இருந்து செக்ஷன் 67ல இருந்து என்னென்ன, அதாவது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன ஸ்கோப் ஆஃப் அட்ராக்ஷன், நீங்க என்ன ஸ்கோப்ல வந்து அந்த லா அட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி
மேக்ஸிமம் ஒரு 10 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு அபராதம் கொடுக்கலாம். ஓ 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜெயில் போறதுக்கான தே கேன் பி a ரீசன் ஃபார் இட். ஸோ ஒரு இதெல்லாம் நிறைய வேட்பாளர் எடுத்ததுக்கு 5 வருஷம் ஜெயிலுக்கு போகலாம். கரெக்ட். ஸோ அதனால இது எப்போ இந்த ஒரு அடுத்த ஒரு 15-20 நாள் வந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அண்டர் த கன்சிடரேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறது யூடியூப் சேனல்ஸ்க்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு நம்ம பேட்டி எடுத்துக்கிட்டு அது பெய்டுன்னா அதுக்குரிய தொகை ஜிஎஸ்டி போட்டு இது பண்ணுறதுன்றது நடைமுறையாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி கிடையாதா? இப்போ வந்து சார் இன்ஃபேக்ட் இப்போ இந்த ஏஐ வந்ததுனால இன்ஃபேக்ட் நீங்கள் அது பிஃபோர் ஐ ஃபர்கெட் இப்போ இந்த ஏஐ வந்ததுனால எந்த வீடியோ ஏஐ எந்த வீடியோ ஏஐ இல்லைன்னு தெரியறதில்ல. அதுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்றது குட்டியா கீழே அப்படியே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எழுதக்கூடாது. அதுவும் தப்பு. அந்த மாதிரி கடகடன் படிச்சு போயிடுவாங்களா அந்த மாதிரி ஓடக்கூடாது. அதுலேயும் 10% ஆஃப் த ஸ்க்ரீன் சைஸ், அந்த ஸ்க்ரீன் சைஸில் மினிமம் 10% வந்து அந்த ஏஐ ஜென்ரேட்டட்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஆடியோ கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோ கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஆமா அதுல 10 செகண்டுக்கு முன்னாடியே ஃபுல் ஆடியோ முடிச்சதுக்கு கடைசியில சொல்லக்கூடாது ஏஐ ஜெனரேட்டட்னு. ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல கரெக்ட். ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல இந்த ஆடியோ வந்து ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணும். இது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த எலெக்ஷன் டைம்ல இன்ஃபேக்ட் 24 எலெக்ஷன் வரைக்கும் கூட எப்படி இருந்ததுன்னா வந்து அகேன் கம்மிங் பேக் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா டிசைடிங் திஸ் ஃபென்சிங் அப்படின்னு இருப்பாங்களே சார், அதாவது பெஞ்ச் மேலே உட்காந்துருப்பாங்க. அது ஒரு 15% அவங்க எந்த பக்கம் குதிக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் வந்து இட் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபென்சிங்ல இருக்கிறவங்க டிசிஷன் எடுக்கிறது வந்து இட் ஹஸ் பீன் மேஜர்லி த சோஷியல் மீடியான்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் தே ஹட் பீன் லாட் ஆஃப் இது. இன்ஃபேக்ட் இந்த 24 எலெக்ஷன்ஸ்லேயே வந்து எக்கச்சக்க எலெக்ஷன் கமிஷன் மேலே வந்து முக்காவாசி குவெரிஸுமே வந்து இதுதான். அவங்க மேலே வச்ச முக்காவாசி கொஸ்டின்ஸும் இதுதான். இந்த மாதிரி அவங்க வந்து ஒழுங்கா வந்து வேலை செய்யல, சோஷியல் மீடியாவை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, நரேட்டிவ்ஸை க்ளோஸ் பண்ண முடியல, வெளியில இருந்து நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த நரேட்டிவ்ஸை வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. இன்னொன்று என்னன்னா வீடியோ எப்போ பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனால் வாட்ஸ்அப்ல லாஸ்ட் மினிட்ல சர்க்குலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்லாம் அவங்களால பண்ண முடியல. அப்படின்ற ஒரு தருணத்துல தான் இந்த கமிட்டி கொண்டு வந்து தே ஹேவ் ஆக்சுவலி ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இனிமேல் யூடியூப் வச்சிருக்கவங்க பேட்டி எடுக்கணும்னா சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அங்க பர்மிஷன் கரெக்ட். இப்போ நீங்க யூடியூப்ல இருக்கிற இன்டர்வியூஸ் கூட பாத்தீங்கன்னா கூட வேட்பாளரை பர்டிகுலரா எடுக்கிற இன்டர்வியூஸ்னா அவங்கள பத்தி இவங்க உட்கார்ந்து ஒரு பேச்சு அவங்கள பத்தி ஒரு ப்ரொஃபைலிங் மாதிரி தான் பண்றாங்களே தவிர உட்கார வச்சு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க, இந்த டிஸ்கஷன் இந்த டிவி டிபேட்ஸ்லாம் நடந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு பெருசா இப்போ வர மாதிரி எதுவும் தெரியலையே சார். என்ன செஞ்சீங்க செய்யலன்னு இப்போ போயிட்டு இருக்குல்ல, 3 வேட்பாளர் நிப்பாட்டி என்ன செஞ்சீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்குறாங்க, என்ன செய்யலைன்னு கேட்குறாங்க, அதில் தகராறுலாம் ஆகுது. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அப்ரூவல்ஸ் வாங்கியிருப்பாங்களா இருக்கும் சார். எனக்கு தெரிஞ்சு வாங்காமல் அவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்டாக பண்ண முடியாது. சரி, நான் இப்போ கேட்டது வந்து நீங்கள் சொன்னதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஒரு வேட்பாளர் எம்சிஎம்சி கிட்ட அப்ரூவல் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நிறைய யூடியூபர்ஸ் தெரியாமல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு பெரிய மீடியா டு இட் செல்ஃப் அப்படின்றதுனால இது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தருணம். யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அதில் சிலது வந்து தனிநபர் தாக்குதலும் இருக்குது. அதை எடுத்து ஒரு 150 சேனல் யூடியூப்புக்கு கொடுத்து போட வைக்கிறாங்க. இப்போ அதன் மேலே ஆக்ஷன் வருது. அது என்ன மாதிரி பாதிப்பாக அந்த யூடியூப்லாம் உண்டாகும்? இல்லை என்ன ஆக்ஷன், அது என்ன மெசேஜ், என்ன அதில் மெசேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான பிரச்சாரம். கவர்மெண்ட் இப்படிலாம் பண்ணிச்சு, ஊழல் பண்ணாங்க, முறைகேடு பண்ணாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அது ஒரு ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க, சம்மன் அனுப்பிச்சாங்கன்ற மாதிரிலாம் போகுது. அது என்ன மாதிரி ஒரு இதை கொண்டு போய் சார்? அது லா அண்ட் ஆர்டர் தானே சார். டெக்னிக்கலி நீங்கள் கொடுக்குற வீடியோஸ் வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபேக்சுவலி ரைட்டுன்னு நமக்கு தெரியாது, ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸாக இருக்கான்னு தெரியாது. ஒருத்தங்களை பர்சனல் அட்டாக் பண்ணும்போது அது டிஃபமேஷனுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுதா நமக்கு தெரியல. இப்போ உங்களை யாராவது பற்றி நம்ம பேசும்போது அது ரொம்ப நுண்ணியமாக அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்றது கொஸ்டின் இருக்குது. ஸோ போலீஸில் போய் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு இருக்குது. இவருக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை என்னை வந்து இவர் டிஃபேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட டாக்கெட் வந்து அவர் திருடி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா. இது டிபெண்ட்ஸ் இல்லையா என்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ ஒரு பார்ட்டியே இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து புஷ் பண்ணுறாங்கன்னா அதுவும் எம்சிஎம்சி கீழே வரும்ல. என்ன மாதிரி? இந்த மாதிரி பிரச்சார வீடியோன்ற பேரில்
பஞ்ச் ஆஃப் வீடியோஸை எல்லா அதாவது ஒருத்தர் போட்டால் ஓகே, ஒரு 50 சேனலில் ஒரே கண்டென்ட் போகிறது எப்படி தேர்தல் ஆணையம் பார்க்கும்னு கேட்குறேன். அதாவது வீடியோ ஒரே வீடியோவா இருக்கும். ஆனா 50 சேனல்ல போகும் அது. அது எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் தேர் ரைட் டு பப்ளிஷ் வாட் தே வாண்ட்ல சார். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு வந்து அங்க ஒரு உங்க கண்டெஸ்டன்ட் வந்து அங்க உட்கார்ந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எம்சின்றது ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பொலிட்டிஷியன் இந்த கண்டெஸ்டன்ட்டை உட்கார்ந்து நீங்க கேள்வி கேட்கும்போது, கண்டெஸ்டன்ட்டோட உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது, இல்ல உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இதுதான் என்னோட மீடியா ஸ்ட்ராட்டஜி, இதுதான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க பண்றது, ஒரு ஆர்கனைஸ்டா பண்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சாரத்தை தான் வந்து நம்ம போய் எம்சிஎம்சி கிட்ட அப்ரூவல் வாங்க முடியும். ஆன் அ டே டு டே அஃபேர் இப்போ இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ் பார்ட்டி பண்றது வந்து தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே பண்றது தப்புன்னு இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, நாளைக்கு டிஎம்கே பண்றது தப்புன்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு வந்து தாவேகா பண்றது தப்புன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட இண்டிவிஜுவல் தாட் ப்ராசஸ் தானே. ஆஸ் அ யூடியூப் சேனலா இருந்தா கூட அது உங்க ரைட் டு டிசைட் நீங்க எதை பத்தி பேசணும் அப்படின்றது உங்களோட டிஸ்கிரிஷன். அன்லெஸ் அண்ட் அன்டில் இது எம்சிக்கும் இதுக்கும் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் a big challenge to it. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல சோஷியல் மீடியாவில் 500 crores செலவு பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்காக செலவு பண்ணுறன்றது இது எதில் வரும்? அந்த வேட்பாளர் கணக்கில் வருமா, கட்சி கணக்கில் வருமா? இன்னொன்று ஒரே இப்போ மாதிரி பெரிய அளவில் வசதி இருக்கிறவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, பெரிய அளவில் எல்லா சேனல்லையும் போட வைக்கிறது. ஏன்னா இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ஐடி விங்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அது வந்து இப்போ அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு ஐடி விங்னு போய் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஐடி விங்னு போய் இப்போ ஒரு பூத்துக்கு ஒரு ஐடி விங்னு ஒவ்வொரு வந்து கேண்டிடேட்டுமே ஒரு ஐடி ஆமா அந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு இப்போ. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது காசு வந்து எங்கேருந்து போகும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை கட்சியில் இருக்கிற ஐடி விங்கு அப்படின்னா கட்சியில் இருக்கிறவங்க ஐடி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ கேண்டிடேட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு வார் செல் வச்சு வார் ரூம் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஃபண்டு எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 500 crores அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு பி ஸ்பெண்ட். இந்த எலெக்ஷனில் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறது தமிழ்நாடுல 500 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தட்ஸ் அன் எஸ்டிமேட் தட் தேர் ஸ்பெண்டிங். ஸோ நம்ம பார்க்க போகும்போது அதே மாதிரி தான் போயிட்டும் இருக்கு. ஏன்னா இப்போ யாருமே நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ் பார்க்குறதே கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ நியூஸ் பார்க்குறதே வந்து சோஷியல் மீடியா, அதுவும் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி இன்ஸ்டாகிராம். இப்போ நம்ம யூடியூப் பண்ணால் கூட அதுலேருந்து ஷார்ட்ஸை எடுத்து நம்ம இன்ஸ்டாவில் போட்டுறோம். முன்னாடிலாம் சார் இப்போ 2006 2009 2.5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணுவோமா? இப்போ 47 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுறோம் சார். 47 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஆன் அன் ஆவரேஜ் நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணுறோம். தட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் அடிக்ஷன் நம்ம வந்து இப்போ இந்த ஃபோன் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம மூளை நம்ம என்ன யோசிக்கணும், என்ன மாதிரி யோசிக்கணும், என்ன சாப்பிடணும், எங்கே போகணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது அந்த கையில் இருக்கிற சோஷியல் மீடியா தான். கூகுள் டாக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், லைட்டாக தலை வலிக்குதுன்னா முன்னெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணுவோம், யாராவது வைத்தியம். இப்போ கூகுளில் போய் பார்க்குறது அது பிரெயின் டியூமர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுதான் சார். அதுவாது பரவாயில்ல. முன்னாடி வந்து எனக்கு என்ன பிரச்சனை தலைவலி அப்படின்னா பிரெயின் டியூமர் வரைக்கும் கொடுத்துரும். இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் மருந்தும் அதையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏதாவது பிரிஸ்கிரைப் பண்ணவா, இது வேணுமா, அது வேணுமா? இல்ல மெடிசனே கேக்குறாங்க சார். பிரிஸ்கிரைப் மெடிசனே கேக்குறாங்க. அது சாப்பிடுற மனுஷங்களும் இருக்காங்க. அது வந்து போய் காம்ப்ளிகேட் ஆகி நிறைய நீங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை போயிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ அவங்க கிட்ட. சின்ன விஷயத்த வந்து இவங்களா வந்து செல்ஃப் மெடிகேட் பண்ணி, முன்னாடிலாம் செல்ஃப் மெடிகேஷன் எப்படி இருக்கும்னா ஏதாவது ஃபார்மசியில போய் கேட்போம். ஆமா, பார்மசி எவ்வளவு வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், அந்த மாதிரி வீட்டு வைத்தியம்லாம் இப்போ யாரு சார் பண்றா? அது பண்ணியிருந்தா பிரச்சனையே இல்லை நமக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஃபார்மசிக்கு போய் ஆனா தலைவலிக்குது, இரும்பலா இருக்கு, தும்மலா இருக்குன்னு மாத்திரை வாங்கிட்டு இருப்போம். இப்போ அது கூட நம்ம வந்து அதாவது என்ன பிரச்சனைனா இந்த ஹாலோ நாலேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க சார். நமக்கு வந்து நாலேஜே இருக்காது, ஆனாலும் இல்லை எனக்கு இருக்குன்னு நம்மளே நினச்சிக்கிறது. ஸோ எப்படி அதை நம்புறோம் அப்படின்னா ஒரு சாட் ஜிபிடி கிட்ட கேட்கறது, நீ சொல்லு நான் என்ன சாப்பிட்றது, நான் என்னதுக்கு உட்காந்து ஃபார்மசிஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இதுதான் வேணும். அதுவும் இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு மெடிசன். வீட்டில் உட்காந்த மாதிரி மெடிசன் ஆன்லைனில் பண்ணி வாசலில் டெலிவர் பண்ணுறாங்க, எடுத்து சாப்பிட்றாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஓட்டிங்கும் பண்ணுறாங்க சார். அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. ஓட்டிங் ட்ரெண்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் சரி யார் தப்பு, யார் கேண்டிடேட்டு, எம்பி எம்எல்ஏக்கு என்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி நான் ஒரு 4-5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு செமினாரில் பார்த்துட்டு வரேன். முடிச்சுட்டு வரேன் நான் அவங்கக்கிட்ட. நான் அதுதான் கேட்குறேன், எம்எல்ஏ எம்பிக்கு என்ன டிஃப்ரென்ஸு தெரியல, உங்கள் தொகுதியில் யார் எம்பி தெரியல, உங்கள் தொகுதிக்கு எத்தனை எம்எல்ஏ தெரியல. இந்த குழந்தைங்க எல்லாம் ஃபஸ்ட் டைம் ஓட்டு பண்ணுற குழந்தைங்க. எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போடுறாங்க, சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போடுறாங்க. நான் கேட்டேம்மா எவ்வளோ பேர் வீட்டில் உட்காந்து பேசி அப்பா அம்மா கிட்ட பேசி இவங்க எப்படி பண்ணுவாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்பீங்க, கையை தூக்குங்க அப்படின்னா 2 குழந்தைங்க கை தூக்குறாங்க சார். 600 குழந்தைங்க. நான் ஏன் கேட்கணும் அப்படின்றது இன்னொரு பக்கம்.
அம்மா அப்பாவும் அதே மாதிரி ஆயிட்டாங்க சார். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்போ இன்ஃபேக்ட் நடுவுல அம்மா வந்து அப்பா அது மாதிரி ஆனால தான் இவங்க அந்த மாதிரி இருக்காங்க. கரெக்ட். நடுவுல இன்ஃபேக்ட் நான் நெறைய குழந்தைங்க வந்து சோஷியல் மீடியால அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்களுக்காவது டைவர்ஷன் இருக்கு. ஸ்கூலுக்கு போதுங்க, வருதுங்க, ஓடுதுங்க, ஏதேதோ பண்ணிட்டு இருக்குங்க. வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க ஏதோ எப்பாவது நம்ம பார்த்தா ஆகணும் ஒரு நாளைக்கு. பட் மேஜர்லி நம்ம ஓடி ஆகணும். நம்ம வேலைய பார்க்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த சோஷியல் மீடியா அடிக்கிற மாரி ஹிஸ்டரியில அடிச்சதே இல்ல சார். அவங்க ஐசோலேஷன் இப்ப ஃபேஸ் பண்ற மாரி ஹிஸ்டரியில ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இப்போ அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எவ்வளவு வோட்டிங் ரேட் பாருங்க. எத்தனை வோட்டிங் பெர்சன்ட். அவங்க என்ன புள்ளைங்களை கேட்டு ஏன்பா யார் எப்படி இருக்காங்க நான் கேட்டு பண்ணுவாங்க. சோஷியல் மீடியால நடக்கிறது எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறவங்க. இந்த காலேஜ் பசங்க சோஷியல் மீடியால பேசுறது எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறவங்க. லாக்டவுன் வரும்னு 3 நாளா ஒரே பேச்சு ஓடி இருந்தது. கரெக்ட். அது அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும். ஆமா அந்த ஒரு ஆமா. கன்டிஜென்சி வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. அந்த மாதிரி நம்ம கோவிட் டைம்ல எப்படி எல்லாரும் ஒண்ணா நின்னு நம்ம அந்த கோவிட தாண்டி வந்தோமோ, அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி வார் ஒரு டைம் மன சிச்சுவேஷனை உறுதியோட நம்ம பார்க்கணும்னு. தாண்டி வரணும். இதுல அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா, நல்ல விஷயம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கேஸ் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இல்ல. பெட்ரோல், டீசல் ஏத்தவே இல்ல விலை. இன்னைக்கு கலால் வரி குறைச்சிருக்காங்க. குறைச்சதுனால விலை ஏறுறது தடுக்கப்பட்டிருக்குது. மத்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 25%, 40% லாக்டவுன் இது அவசர நிலை பிரகடனம் அந்த மாதிரிலாம் சார் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு இந்திய குடிமகளா இன்னைக்கு நான் பெருமைப்படுற மாதிரி லைக் இன் திஸ் வார் டைம் இதுக்கு முன்னாடி பெருமைப்பட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சுதந்திரம் நடக்கிற டைம்ல அந்த போர் டைம்ல நம்ம எல்லாம் உயிரோடு இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய போர் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து யார் பேச்சும் கேட்கறதில்ல, ஒரு பக்கம் அமெரிக்கா யார் பேச்சும் கேட்கறதில்ல, இந்த பக்கம் ஈரான் அந்த பக்கம் அமெரிக்கா 2 பேருமே வந்து மோடி ஒரு கால் பண்ணாருன்னா இதுக்கு பெரிய விளைவு, இதுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு குளோபல் வார்ல சொல்றாங்கன்னா சார் இது சின்ன விஷயமா? இது யாரு பேட் நியூஸ் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது பேட் நியூஸ் பண்ணி வர விஷயமா? இன்னைக்கு ஈரான் கூட சண்டை போடணுன்னு இஸ்ரேல் உடைய ஒரு பெரிய அதிகாரி இந்தியா என்ன மாதிரி பண்ணி ஜெய்சங்கர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு தெரியுமா? ஈரான்டே போன்ட்டு ஆர்மோஸ் வழியா கப்பலை கொண்டு வராருன்ற அளவுக்கு உருட்டுறாங்க. என்னன்னா நம்ம மறுக்க முடியாத சக்தியாக வளர்ந்துருக்கோன்றதை யாரும் மறுக்க முடியாது. அதை விட்டு தாண்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. சார் அதனால தான் சொல்றேன் சார். நம்மளோட இந்தியாவை தவிர நம்மளை சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ண முடியாமல், இந்த எலெக்ஷன் சிஸ்டமை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு தருணத்தில் பிரேக் ஆயிடுச்சு. சிலோனா இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அந்த பக்கம் நேபாளா இருக்கட்டும், இந்த பக்கம் பாகிஸ்தான் கேட்கவே வேண்டாம். எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் எங்கனால இதை வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னு பிரேக் ஆயாச்சு. 78 வருஷமா இன்னமும் நம்ம ஒரே கார்பெட்டில் இந்த ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியான்னு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக மேஜாரிட்டி ஆஃப் த கிரெடிட் வந்து நம்ம எலெக்ஷன் சிஸ்டம்க்கு மட்டும்தான் போகும். ஆமாம் சார் கண்டிப்பாக. அண்ட் இதில் வந்து ரொம்ப ஒரு வருத்தம் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வரும் சார், நாளைக்கு போவோம், நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். ஆனால் எப்பவுமே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே நம்பிக்கை இருக்கும். என் நாடு அப்படின்ற ஒரு பற்று இருக்கும், நான் சரியான இடத்துல இருக்கேன்ற ஒரு தைரியம் இருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன? கோர்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன? பார்லிமெண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ன? எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ன? சிவிசி. இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை டார்னிஷ் பண்ணுறது மட்டும்தான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்குற ஒரு விஷயம் சார். இது நமக்கு புரியுது. இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து என்ன நினைச்சிடுறாங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே உண்மையான படிக்க மாட்டேன்றாங்க சார். பெரிய பிரச்சனை ஆயிடுது. என்கவுண்டர் பண்றவங்க ஹீரோவா இருக்காங்க. பிடிச்சவனே என்கவுண்டர் பண்ணிடணும். ஒருத்தன் இது பண்ணா தப்பா ரைட்டா தெரியாது, அவனை கொன்று. இப்போ இதனால என்ன ஆகும்னா எல்லா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலேயும் நம்பிக்கை இழந்துருவோம் சார். நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்ம நாட்டு மேல இருக்க நம்பிக்கை எனக்குமே இழக்கக்கூடாது. அது அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன் ஆகும். பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு இன்னும் இந்தியாவும் போல. ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு வேணா இறங்கிடலாம். நம்ம எலெக்ஷன் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இப்போ இதுல நம்ம சோசியல் மீடியா ட்விட்டர், இன்ஸ்டா இதை பயன்படுத்துறவங்க பெரும்பாலும் அவங்க குரூப்பு இது பண்ணுறது ஐடிவிங்க மற்றதெல்லாம் ஓகே. தனிநபர்கள் அவர்களுக்கு மேலே என்ன இந்த இது என்ன நடைமுறை இருக்குது இந்த தேர்தல்? எல்லாமே இப்போ வந்து எம்சிசி வந்ததுனால ஒரு தனிநபரோட ஹேண்டிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு மீடியா ஹவுஸோட ஹேண்டிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கண்டெஸ்டன்டோட ஹேண்டிலாக இருக்கட்டும். கண்டெஸ்டன்டோட ஹேண்டில்னா அவங்களோட கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு சேலஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எவ்ரி அதர் பர்சன் என்னென்ன வந்து உங்களுக்கு அப்ளிகபிளோ தனிநபருக்கும் அதே தான் அப்ளிகபிள்.
இப்போ நாளைக்கு என்னோட சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒப்சீனா போடுறேன், இல்லை ஏதாவது பெண்களை குறித்து தப்பாக போடுறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியா யூடியூப் சேனலுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களோ அதே தான் அந்த தனிநபருக்கும் எடுப்பாங்க. பெண்கள் பற்றி போடுறது இல்லை சமூக அந்த அமைதியை குலைக்க போடுறதுலாம் வழக்கமாக எல்லா காலத்துலையும் இருக்கிறது தான் சட்ட நடவடிக்கை. நான் கேட்குறது, இப்போ நான் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்கேன், நான் இன்ஸ்டா வச்சுருக்கேன். நான் எனக்கு பிடிச்ச தலைவர் மேலே ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கும், பிடிக்காத ஒருத்தர் இப்போ மோடி பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கும், 15 லட்சம் தரனாரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ. அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தூக்கி என்னுடைய ஹேண்டில் போடுறேன். அது I don't think they can do anything. அது உங்களோட that's your personal right of expression. இப்போ எனக்கு See, அதுதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது சர்வாதிகாரம் கிடையாது. யாருமே யாரை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்றதுலாம் இங்க கிடையாது. எந்த அளவுக்கு பேசுறோன்றது தான் விஷயம் இங்க. அளவுக்கு மீறி பேசக்கூடாதுன்றது தான் இந்த MCMCயை தவிர நீங்க பேசவே கூடாதுன்றது கிடையாது. இன்னைக்கு நான் வந்து இப்போ மோடி பண்ற ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சரின்னு பட்டு நான் அதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்ல அதுக்கு சார்ந்த வீடியோஸ் நான் போடலாம். நாளைக்கு எனக்கு ராகுல் காந்தி சரின்னு தோணுச்சுன்னா அதுக்கு சார்ந்த வீடியோஸ் நான் போடலாம். ஸோ அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் எந்த ஒரு யாருக்குமே நான் ஆன்சரபிளாகவும் இருக்க. சரி, இப்போ ஒரு வேட்பாளர் வந்து அவர் அறியாமல் அவருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அவரை பற்றி ப்ரொமோஷன் வீடியோஸு மற்ற அவருக்கு சார்ந்த இப்போ சீஃப் ஏஜென்ட் இருப்பார், இல்லை கட்சிக்கார் பேட்டி கிட்டிலாம் கொடுத்து அவருக்கு இதெல்லாம் பண்ணி எங்கேயும் பர்மிஷன் வாங்க பேசிடுறாங்க. அதுக்கு வேட்பாளர் பேசாம அவர் சார்ந்தவர்கள் அவருக்கான ப்ரொமோஷன் இதெல்லாம் பேசி போடுறாங்க, செலவுலாம் 40 லட்சம் தாண்டி போயிடுது அப்படின்னா அவர் பொறுப்பாவாரா? சார் செலவு 40 லட்சம்ன்றது நமக்கும் தெரியும். அது என்ன, அது வந்து டிஷ்யூ பேப்பர் காசு கூட கிடையாது சார். அது தமிழ்நாடு எலெக்ஷன்ல 40 லட்சம் செலவு கரெக்ட். 40 லட்சம் செலவு அப்படின்றது அவங்க பிரியாணி செலவுக்கு கூட ஆகாது. ஸோ அது எப்படி எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்படி கணக்கு காட்டுறோம் அப்படின்றது தான் விஷயம். நம்ம எக்ஸ்பென்ஸை எப்படி காட்டுறோம் அப்படின்றது தான். ஸோ சோஷியல் மீடியா எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்க 10 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு நான் வந்து 1000-2000 ரூபா தான் செலவு பண்ணேன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட மற்ற ஹேண்டில்ஸ்லாம் எந்த இல்லை, இதுதான் சொல்லுவாங்க ஷேடோ ப்ரொமோஷன் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொமோஷன்ஸ் கொண்டு வர்றது இதெல்லாம் இம்ப்ளிசிட்டாக இருக்கிற ஒரு டேக் பேக் சார். இதெல்லாம் நம்ம இதுக்கு தான் புரிஞ்சு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ம நம்பாமல் கொஞ்சம் நம்ம மூளையும் புத்தியும் உபயோகித்து எது சரியாக இருக்கும் எது தப்பாக இருக்கும்னு யோசிச்சு போடணும். ஏன்னா இந்த எலெக்ஷன் சார் 2026 எலெக்ஷன் மாதிரி தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதே இல்லை அப்படின்றது தான் ஒரு ஸ்டேட்டஸ். ஏன்னா சோஷியல் மீடியாவுடைய தாக்கம், ஏன்னா சோஷியல் மீடியா தான் டிசைசிவ் ஃபேக்டர் சார் இந்த வாட்டி. சோஷியல் மீடியா தான் அந்த 15% அந்த பெஞ்சர்ஸை வந்து ஃபென்சர்ஸை வந்து பண்ணுறது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா தான். அந்த உள்ளே போகும்போது இந்த பக்கமாக அந்த பக்கமாக நான் டிசைட் பண்ணுறது, அந்த விரல் அமுக்கும் போது மேல் பட்டனா அடுத்த பட்டனா அப்படின்னு டிசைட் பண்ண வைக்கிறது. அது ஏன்னா சோஷியல் மீடியாவில் இன்னொன்று நல்லதும் இருக்குது, ஒரு கெட்டதும் இருக்குது. கெட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த அல்காரிதம் அதே ஒரு ஸ்கோப்பை கொண்டு வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல, ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு நான் கூகுள் பண்ணுறேன், முடிஞ்சது கதை. திரும்ப 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 அவங்கள பற்றி எவ்வளோ தூரத்துக்கு நல்லதாக குடிச்சு காமிச்சிக்கிட்டே இருக்கும்னா ஐ வில் பி டிவோட்டட். அப்படியே விட்டா கையெடுத்து கும்பிட்டு ஒரு மாலையை போட்டு ஐயா நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு போயிடும் நம்மளை. இது வந்து நெகட்டிவ் பார்ட் ஆஃப் இட். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ரொம்ப கம்மி. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ பார்க்குறோம் சார், இன்ஸ்டாவில் எத்தனை வீடியோ நமக்கு நிற்குது, ஞாபகம் கூட இருக்கிறது இல்லை. ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி வீடியோஸ் ரீல்ஸ் கிடையாது நமக்கு. புத்தகம் படித்தோன்னா அது அப்படியே நின்றோம் நமக்கு. ரீல்ஸ் வீடியோஸ்லாம் அது வெறும் விஷுவல் தான். ஸோ நமக்கு வந்து அது பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா திரும்ப 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 அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நம்ம அதை மறக்கக்கூடாதுன்றதுனால. ஸோ இந்த ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி சோஷியல் மீடியாவில் கம்மியாக இருக்கிறதுனால அதோட ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கிட்டு சரி ரீலை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போட்டால் சரியாக இருக்கும். எலெக்ஷன் வந்து சோஷியல் மீடியா தாக்கம் அதிகமாக இருக்குன்றீங்க. யூடியூபர்ஸுக்கும் ஒரு இது சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனை இதுன்னு. பார்ப்போம் அடுத்தடுத்த சந்திப்புகளில் இன்னும் பல விஷயங்களை நம்ம அணுகுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.